உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் இந்தியாவில் தங்கத்தின் விலை மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை அன்று கணிசமாக சரிந்தது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதட்டங்கள் தணிந்த போதிலும் தங்கம் MCX-இல் தொடர்ந்து 4வது வாரமாக சரிவை சந்தித்தது. தொடர்ந்து 9 அமர்வுகளாக தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்து ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து மிக குறைந்த நிலையை எட்டியுள்ளது. செவ்வாய்க்கிழமை அன்று 10 கிராம் தங்கம் ரூபாய் 1,38,411 ஆக குறைவாக திறக்கப்பட்டு அன்றாட வர்த்தகத்தில் ரூபாய் 1,30,6,762 ஆக மேலும் சரிந்து கிட்டத்தட்ட 2% சரிவை கண்டது. சில்லறை சந்தையில் 24K தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் 14,035 ஆக இருந்தது. இது ரூபாய் 294 குறைவு. அதே சமயம் 22K தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் 12,865 ஆகவும் 18K தங்கம் ரூபாய் 10,526 ஆகவும் விற்கப்பட்டு குறிப்பிடத்தக்க சரிவுகளை பதிவு செய்தன. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்க-இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கை ஈரானுக்கு எதிராக தொடங்கிய சண்டையில் சில பதற்றம் தணிந்த போதிலும் தங்கம் குறித்த சந்தை மனநிலை எச்சரிக்கையாகவே இருந்தது. இந்த புவிசார் அரசியல் நிலைமைகள் தணிந்திருந்தாலும் விலைகள் மீதான பரந்த கவலைகள் தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தின. பணவீக்கம், நிலையற்ற எரிசக்தி விலைகள், வட்டி விகித கண்ணோட்டங்கள் மற்றும் நாணய அழுத்தங்கள் போன்ற பரந்த பொருளாதார கவலைகள் தங்கத்தின் மீது பெரும் அழுத்தம் கொடுத்தன. மத்திய கிழக்கில் எண்ணெய் உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதம் பணவீக்க கவலைகளை மேலும் அதிகரித்தது. சந்தை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி பணவீக்க அபாயங்கள் அதிகமாகவே இருப்பதால் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை சீராக வைத்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகளே இந்த சரிவுக்கு முக்கிய காரணம். இது தங்கத்தின் மீதான அழுத்தத்தை நீடிக்கச் செய்கிறது. கூடுதலாக மத்திய வங்கிகள் தங்கள் இருப்புக்களை விற்று தங்க விநியோகத்தை அதிகரிக்கலாம் என்ற ஊகங்களும் விலைகள் மீது மேலும் அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.